இந்த பீலையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி எதுக்காக இந்த ராஜா கூலி கொடுத்து கொண்டு வராரு தெரியுமா? எதுக்கு கூலி கொடுத்து கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நடந்து வர்றாங்களே அவங்கள சபிக்கணும்னு கூலி கொடுத்து கொண்டு வர்றாரு, கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆனா வேதம் சொல்லுது, இப்ப அங்க காரியம் மாறுதலா முடியுது. என்ன காரியம் மாறுதலா முடியுது அப்படின்னா, கூலி கொடுத்து சபிக்க சொன்னா அகைன் திருப்பி ஆசீர்வதிக்கணும்னா கூலி கொடுத்து தானே ஆசீர்வதிக்கணும். ஆனா வேதம் சொல்லுது, கூலி கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் அழைக்கப்படுறான், இலவசமா ஆசீர்வதிச்சுட்டு போயிடுறான். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகா ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஒரு அந்த மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தி இந்த ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாரு. ஆனா எதிரி வந்து கூலி கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தினா அவருடைய வாயை திறந்தா மொத்தமும் எப்படி வருதுன்னா ஆசீர்வாதமான வார்த்தையா வருது. கர்த்தர் அப்படியே திருப்ப பண்ணினார். உங்கள் மேல் இருக்கிற சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் திருப்ப பண்ணினார். ஆசீர்வாதமாய் திருப்ப பண்ணினார். எனக்கு ஒரு நல்ல விசுவாசம் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் சொல்றார், நான் திருப்புவேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றுவேன். இந்த சூழ்நிலையை அல்ல, கர்த்தர் ஒரு மேன்மையானதே நமக்கு தரப்போகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. முழு மனதோட சொல்லுங்க, கர்த்தர் டேன் பண்ண போறாரு, கர்த்தர் திருப்ப போறாரு. காரியம் மாறுதலாய் முடிய போகுது, காரியம் மாறுதலாய் முடிய போகுது. சொல்லுங்க சொல்லுங்க, இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் நிறைய பேரோட கர்த்தர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. இல்ல, நான் இதை மாற்றுவேன், நான் இந்த சூழ்நிலையை மாற்றுவேன், இந்த காரியம் மாறுதலாய் முடியும். நடக்காது என்று சொன்ன அந்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காரியம் ஆகாதுன்னு சொன்ன அந்த காரியத்தை கர்த்தர் அப்படியே இந்த காரியத்தை தலைகீழாய் மாற்ற பண்ணுவார். அந்த கேஸ் தலைகீழாய் மாறும், அந்த பிரச்சனை தலைகீழாய் மாறும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த போராட்டம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம். நீங்க பயப்படுறது மாதிரி அது மாறாது. அதற்கு மாறாக தலைகீழாய் மாற்றுகிற ஒரு தேவன். நல்ல கரங்களை முழு பலத்தோடு தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுவோம், விசுவாசத்தோடு சொல்லுவோம். காரியங்களை மாற பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 12வது நாள் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு வாக்குத்தத்தத்திற்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்களும், ஞானிகளுடைய ஞானத்தையும் அறிவாளிகளுடைய அறிவையும் கெடுக்கிறவர். ஆமென். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் அவரே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். இன்றைக்கு நம்மத்திலே அசைவாடுகிற தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் இந்த காலங்களையும் இந்த சமயங்களையும் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பல ஆண்டுகளாய் பல மாதங்களாய் ஒரே காலம் உங்களை நீடித்து வந்திருக்கலாம். பல வருஷமாய் நீங்கள் பார்த்ததையே பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காலம் எப்பொழுது மாறும்? ஒருவேளை வறுமையின் காலத்தை பார்த்தவர்கள் அந்த வறுமையின் காலத்தையே நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு சூழ்நிலையுடைய காலத்தை பார்த்தவங்க பல ஆண்டுகளாக உன்னையே நான் பார்க்கிறேன், மாறாதா, என்னுடைய குடும்பம் மாறாதா, என்னுடைய சூழ்நிலை மாறாதா? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த 12வது நாள் தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வம். அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார், இந்த காலம் மாறும். நீங்கள் தேடி கொண்டு வந்திருக்கிற அந்த காலங்கள் மாறும். நீங்கள் கடந்து வருகிற அந்த காலங்களை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அது நீடிக்க போவது இல்லை.
அந்த சமாதான குறைவு நீடிக்க போவது இல்லை. அந்த காலங்கள் நீடிக்க போவது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் ஒரே காலத்தை தாண்டி வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் 400 இயர்ஸ் ஒரே காலத்தை தாண்டி வர்றாங்க. காலையில எழும்பணும், வேலை செய்யணும், அதனுடைய காரியத்தை எல்லாம் எதிரிகளுக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான். வைக்கோல் கூட அவங்களுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பெருசா கிடைக்காது. இதையே எத்தனை வருஷமா பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா, பல தலைமுறைகளா இதை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 430 வருடங்கள் ஒரே மாதிரியான காலம், அப்படியே கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. இந்த காலம் மாறாதா அப்படின்னு கேட்டா யாருக்கு தெரியும்? எப்ப மாறும்? எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இதைத்தான் நான் பார்க்கிறேன், எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இந்த வேலையை தான் நான் செய்யறேன், எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இவங்களுக்கு நான் அடிமையா தான் இருக்கிறேன். யாரை கேட்டாலும் அப்படியே சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் மோசே என்கிற ஒரு இரட்சகனை கர்த்தர் எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலங்களை ஆண்டவர் மாற்றினார். அந்த காலம் ஒரு நாள் மாறினது. அவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் சந்தோஷப்பட்டார்கள். அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மத்திலே அசைவாடுகிறார். அந்த தேவன் தான் வார்த்தைகளை நமக்கு தருகிறார். இல்ல, என் பிள்ளையினுடைய காலத்திலேயாவது இது மாறாதா? எங்க பிள்ளையினுடைய காலத்திலேயாவது இது மாறாதா? என் காலத்துல தான் பாஸ்டர் நான் அதெல்லாம் அனுபவிக்கல, என் காலத்துல தான் பாஸ்டர் நான் அதெல்லாத்தையுமே பார்க்கல, இப்ப என் காலம் முடிஞ்சு போகுது, என் காலத்துல எந்த ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்கல, உயர்வை நான் பார்க்கல, வெற்றி எதையும் நான் பார்க்கல. ஆனா என்னுடைய பிள்ளையும் எந்த நல்ல காலத்திலையும் பார்க்காம போயிருமோ, ஆசீர்வாதமான ஒரு காலத்தை பார்க்காமலே போயிருமோ. ஆனால் கர்த்தர் அதற்காகத்தான் இந்த 100 நாட்களை ஏற்படுத்தி கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நான் காலங்களையும் சமயங்களையும், நான் காலங்களையும் நம்புறவங்க எல்லாரும் விசுவாசத்தோட இல்ல சிஸ்டர், இந்த காலம் மாறும் பிரதர், இந்த காலம் மாறும். கர்த்தராகிய ஆண்டவர் ஆமென் இந்த காலத்தை மாற்றுவார், இந்த காலத்தை மாற்றுவார். சிலர் ஒருவேளை ரொம்ப பலவீனமா இருக்கிற ஒரு பிள்ளையை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம், மன அளவிலே பலவீனமான ஒரு பிள்ளையை பார்த்துட்டு இருக்கலாம், உடல் அளவில் ஒரு பிள்ளை பலவீனமான பிள்ளையை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல ஒரு கணவனாரை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். டெய்லி உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நோயாளி இல்லைன்னா ஒரு பலவீனமான ஒருத்தரை வீட்டில் வச்சு 1 வருஷம் 2 வருஷம் பார்க்கறது கூட பரவாயில்ல. வாழ்நாள் முழுக்க அப்படி பார்க்கணும்னா நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாகும், ரொம்ப வருத்தமா இருக்கும். பாருங்க, சில வீடுகள் எல்லாம் பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் நீங்க எத்தனை வருஷமா குடியிருக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இதுல நான் குடியிருக்கல, எங்க அப்பா குடியிருந்த வீடு. அப்படின்னா பல காலமாக கொஞ்சம் கூட அதுல எந்த சேஞ்சுமே இருக்காது, எந்த மாற்றமுமே இருக்காது, அப்படியே இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சில ஃபர்ஸ்ட் ஒரு ஊழியம் ஆரம்பிச்சு 20 வருஷம் இருக்குதா, இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி சில வீட்டுக்கு விசிட்டிங் ஜெபம் பண்ண போயிருக்கிறோம். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எந்த தெருவில் குடியிருந்தாங்களோ, எந்த வீட்டில் குடியிருந்தாங்களோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வீட்டில் திரும்ப அந்த விசிட்டிங்காக ஜெபம் பண்ண போகும்போது அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு அந்த தெருவிலேயே ஏற்கனவே எப்படி ஒரு 1.5 ரூம்ல அப்படி குடியிருந்தாங்களோ அதே மாதிரி ஒண்ணுல அவங்க குடியிருப்பாங்க. அதே தெருவில் கொஞ்சம் மாறி அப்படி உட்காருவாங்க, அவ்வளவுதான். அந்த தெருவுக்குள்ளே அதே மாதிரி ஒரு வீடு, அதே மாதிரி ஒரு சூழ்நிலை, அப்படியே மாற்றமே இருக்காது, எந்த வளர்ச்சியுமே இருக்காது, எந்த உயர்வுமே இருக்காது. அன்னைக்கு பார்த்தது மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பார்த்து ரொம்ப துக்கமா நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். சரி, அவங்களுக்கு ஒரு சின்ன வளர்ச்சியாவது வராதா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் இருப்பீர்களானால், 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததே தான் நான் பார்க்கிறேன் பாஸ்டர், இல்லைன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் என்ன இருந்தேனோ அதுதான் பாஸ்டர் இன்னைக்கும் நான் பார்க்கிறேன், ஒரு சேஞ்சும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை அப்படின்னு யார் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்டாலும், இன்னைக்கு உலாவுகிற ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தோட உலாவுகிறார், ஒரு வார்த்தையோட உலாவுகிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உன் காலங்களையும் உன் சமயங்களையும் அவரால் மாற்ற முடியும், காலங்களையும் சமயங்களையும் அவரால் மாற்ற முடியும். நான் ஆராதிக்கிற தேவனால் மாற்ற முடியும், என் தேவனால் மாற்ற முடியும். கைகளை உயர்த்தி அப்படி இருக்கிறவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், ஆமென். உங்க காலத்தில் அதை பார்ப்பீங்க, உங்க பிள்ளைகளுடைய காலத்தில் அதை பார்ப்பீங்க. நீங்க இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள அந்த காரியத்தை கர்த்தர் காண பண்ணுவார், நிச்சயமாய் காண பண்ணுவார். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் உங்க பிள்ளைகளுடைய காலத்தை மாத்திரத உங்க கண்கள் காணும். உங்க குடும்பத்தினுடைய நிலைமையை கர்த்தர் நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க, முழு பலத்தோட.
முழு பலத்தோட ஏசப்பா இப்படி ஒரு சேஞ்ச் வேணும்னு கேளுங்க. நீங்க கேளுங்க. நீங்க கேட்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா. நீங்க தானே வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நீங்க தானே இன்னைக்கு ஊழியக்காரங்க மூலமா பேசுறீங்க. நான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவேன் என்று சொன்னீரே. நல்ல உருக்கத்தோட ஜெபம் பண்ணி, ராஜா அப்பா ஹல்லேலூயா, உங்களால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. நீங்க ஜெபம் பண்ண அது நடக்கட்டும். ஜெபம் பண்ண நடக்கட்டும். நீர் மாற்றுகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். இந்த தரிசனத்தை நான் உங்களுக்குள்ள விதைக்கிறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். ஆண்டவருடைய துணையோட நான் விதைக்கிறேன். எப்படின்னா, நம்ம மாற வேண்டாம், நம்முடைய குணங்கள் மாற வேண்டாம். ஆனா உண்மையா ஆண்டவரை அறிஞ்சதற்கு பிற்பாடு கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, நம்மை சுற்றி இருக்கிற காலங்களும் சமயங்களும் என்ன பண்ணணும்னா மாறணும். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது முதல்ல ஆண்டவரை சந்திச்சு வந்து நிற்கும் போது ஒரு ஆடு மேய்ப்பன். அடுத்தபடி வேதம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவிலே அந்த ராஜாவுடைய கீழே படைகள் தெரிகிற அளவிற்கு ஒரு படை தளபதி. அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, அவர் கிங் ஆஃப் டேவிட், அவர் ராஜா. அப்போ ஸ்தானம் உயர்ந்துட்டே இருக்கு. யோசேப்பை பாருங்க, தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலே இருக்கும்போது சாதாரணமான ஒரு சொப்பனம் பார்க்கிறவன், போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும்போது வீட்டு விசாரணைக்காரன், சிறைச்சாலையிலே இருக்கும்போது சிறைச்சாலை தலைவனுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டவன், ராஜாவுடைய அரண்மனைக்கு போகும்போது அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் கையும் காலும் அசைக்கவே கூடாது என்கிற அளவிற்கு உன்னதமான இடம். ஆபிரகாம் அவனுடைய தகப்பனாரோடு சேர்ந்து புறப்படும் போது ஒன்றும் இல்லாதவன், எதுவும் அறியாதவன். ஆனால் கடந்து வருகிற ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை வானத்து நட்சத்திரங்களை போல கர்த்தர் அவனை பெருக பண்ணினான். யாபேசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது வேதம் சொல்லுது, அவன் கையில ஒன்னும் இல்லை, துக்கம்ன்ற பேரோட தான் அவனை பெற்றெடுத்தாங்க. ஆனா யாபேசுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்து கர்த்தர் சகோதரர்களை பார்க்கிலும் அவனை கனம் பொருந்தியவனாய் கர்த்தர் வைத்தார். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் காலங்களையும் சமயங்களையும் காலங்களையும் நடக்குது இல்ல, இந்த காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைப்பார். இந்த காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு புதிய காலத்தை கர்த்தர் ஆரம்பிப்பார். இந்த 12வது நாள் அந்த புதிய காலம் ஆரம்பமாகுது. சத்தமா எஸ் 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 praise praise லாதாரா பஹதாரா லபௌரஹதாரா. இயேசுப்பா அந்த ஜெப ஆவி யார் மேலெல்லாம் ஊற்றப்படுகிறதோ இல்ல, இனி இரவலாய் வாங்குற காலங்கள் முடியட்டும். காலம் முடியட்டும். கைகட்டி நிற்கிற காலங்கள் முடியட்டும். ஆமென். எதிர்பார்த்து நிற்கிற காலங்கள் முடியட்டும். ஜீசஸ், நோயாளி என்கிற அந்த காலங்கள் முடியட்டும். ஸ்தோத்திரம். இவன் கையில எதுவுமே தங்காதுன்ற அந்த காலம் முடியட்டும். புதிய காலம். அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, மாற்றுகிற கர்த்தர்.